بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. சங்கைக்குரியவர்களே, பல்வேறு கோணங்களில் நிறைய விஷயங்களை மேன்மைக்குரிய உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளில் எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் அல்லாஹ் தந்த நிஅமத்துகளில் பாக்கியமான நிஅமத் என்பது நம்முடைய வாழ்நாள். நம்முடைய ஈமானுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பின்னால் அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளில் மகத்தான ஒரு நிஅமத் என்று சொன்னால் அது வாழ்நாள் தான். அது யாரிடத்திலிருந்து பெறவும் முடியாது, நம்ம கொஞ்சம் கொடுக்கவும் முடியாது. சாதாரணமாக விதிவிலக்காக சிலது இருக்குது, வேற விஷயம். ஆனால் நேரம் வந்து விட்டால் தப்பவும் முடியாது. அதனால இந்த வாழ்நாள்ங்கிறது ஒரு பாக்கியம். இந்த வாழ்நாளை யார் பாக்கியமாக கிடைக்கிறார்களோ, பாக்கியமான கிடைக்கிறதுன்னா எத்தனை நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறோம். கடலில் வாழக்கூடிய சில ஆமைகள் 300 வருஷத்துக்கு மேலே வாழுதான். எத்தனை நாள் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த சாதனை மனிதர்கள், உதாரண புருஷர்கள் ஏராளமானவர்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்கிறார். என்ன, தங்களுடைய வாழ்நாளை பொக்கிஷமாக கருதி காலமெல்லாம் நிலை வரக்கூடிய உன்னதமான ஒரு தொடர்ச்சியை உலகத்தில் விட்டு சென்ற பெருமக்கள். அதிலே நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகத்துவத்தை பற்றி பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும்னு அவங்கள பற்றி பேசணும் போல ஆசை வந்துருச்சு. அவங்களுடைய திருநாமமே முஹம்மது தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்பதற்கு புகழப்பட்டவர், என்றுமே புகழுக்குரியவர்கள் என்று மாத்திரம் அர்த்தம் அல்ல. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எதிரிகளால் கூட புகழப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். உலகத்தில் எதிரிகளாலும் கூட, தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, புகழ்றாங்க, அதனுடைய வித்தியாசங்கள் கூடுதல் குறைவு இருக்குது. ஆனால் எதிரிகளாலும் புகழப்பட்ட ஒரே தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம். என்ன, உலகத்தில் உண்டான எதிரிகள்லாம் பெரிய எதிரி அபூஜஹில் தான். லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன் வ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூஜஹில் இப்னு ஹிஷாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அபூஜஹில் சொன்னான், யா முஹம்மது வல்லாஹி லா நுகذிபு, முஹம்மது அவர்களே, உங்களை ஒரு காலமும் பொய்யருன்னு நாங்கள் சொன்னதே இல்லை. வலாக்கின் நுகذிபு மா ஜீத பிஹி, நீ கொண்டு வந்து ஆயிட்டு நமக்கு ஒத்துக்கிறல, அவ்வளவுதானே தவிர உங்களை ஒரு காலம் நாங்கள் பொய்யருன்னு சொன்னதில்லைன்னு சொன்ன. எதிரிகளால் கூட புகழப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நாயகத்தினுடைய சங்கையான தோழர்கள், அதிலேயும் மேன்மை மிக்க ஹலீஃபாக்கள் சித்திக் நாயிம் அவர்கள், சையத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள், அலி நாயகம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னால் நம்முடைய ஈமானுடைய முன்னுதாரண புருஷர்கள் அவர்கள். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், கியாமத் வரை இந்த உம்மத் சருகி விடாமல் இருப்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவது போல் குலஃபா ஒரு ராஷிதீன்களான இந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றினால் எந்த காலத்திலும் தமஸ்ஸக்கு, நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள், வஅல்லு அலைஹா பின் நவாஜித், அதை உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இந்த உம்மத் தீனில் நிலைத்திருப்பதற்குண்டான அடித்தளமாக சங்கையான ஹலீஃபாக்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதலை, வழியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி நிறைய உலமாக்கள் இருக்கிறீங்க. அதனால ரொம்ப விரிச்சோ அல்லது அதனுடைய வரலாறுகள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கிறது இல்லை. ரெண்டாவது, அவங்க ஷேகளுக்கும் பேச வேண்டியது இருக்குது, ஷேக் அவர்களும் அதுக்கு பிறகு உள்ள வேலைகள் எல்லாம் இருக்குதுங்கிற காரணத்தினால நான் அதை ரொம்ப விரித்து சொல்லல். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? உஸ்மான் இயல்பிலேயே எல்லா விதமான உயர்ந்த குணத்திற்கும் சொந்தக்காரர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர். இயல்பிலேயே எல்லா உயர்ந்த குணங்களும்
மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் கூட தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு சொட்டு மதுவை கூட தொட்டு பார்க்காதவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது மாதிரி எல்லோரிடத்திலும் நன்மதிப்பை பெற்றவர்கள், எல்லோரிடத்திலேயும் நன்மதிப்பை பெற்றவர்கள். அதனால்தான் ஹுதைபியாவுடைய தூதராக அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் அவர்கள் இவர்களை அனுப்பி வைத்தார்கள். எதிரிகளும் கூட மதிப்பார்கள், மாற்று கருத்துள்ளவர்களும் மதிப்பார்கள். எல்லோரிடத்திலும் தங்களுடைய உயர்ந்த குணத்தினால் பண்பாட்டினால் அவர்கள் நன்மதிப்பை பெற்றவர்கள். 2 ஹிஜ்ரத்திற்கு சொந்தக்காரர்கள். முதலாவது தங்களுடைய குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவுக்கு. ஹிஜ்ரத்துங்கிறது நமக்கு சாதாரணமானது அல்ல. ஹிஜ்ரத்தினாலதான் நான் மதீனாவில் நான் பிறந்தேன். லவ்லல் ஹிஜ்ரத் லகுன்து இம்ரான் மினல் அன்சார். ஹிஜ்ரத் இல்லைன்னு நான் மதீனாவில் பிறந்திருப்பேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்தின் காரணத்தினால் தான் மக்காவில் நான் பிறந்தேன். இல்லைங்கன்னா நான் மதீனாவில் பிறந்திருப்பேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத் எவ்வளவு முக்கியங்கிறது அந்த ஹதீஸினுடைய அந்த ஒரு வாசகம் நமக்கு போதுமானது. அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத் ஃபர்லாக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஹிஜ்ரத்திற்கு சொந்தக்காரர். அது மாதிரி நூரைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மகளார் அன்னை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தடுத்து 2 அந்த பேருடையை மணக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்றிணைத்து இருப்பதிலே நாம கூட தராவிஹுடைய எல்லாம் ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாய் வல் ஈமான் என்று ஓதுகிறோமே. குர்ஆனை இந்த உலகத்திலே ஒன்று சேர்த்து தந்தவர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை இந்த அமைப்பிலே ஒன்று சேர்த்து தொகுத்து தந்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கும் குர்ஆனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் கனி அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. குர்ஆன் ஓதாத ஒரு நாள் என்னுடைய வாழ்நாளில் கெட்ட நாள் என்று சொன்னார்கள் அவர். என்னைக்கு நான் குர்ஆனை பார்த்து ஓதலே அந்த நாள் என்னுடைய வாழ்நாளிலே கெட்ட நாள் என்று சொன்னார். நாமும் அந்த பழக்கத்தை, அவங்களுடைய வரலாறுலாம் சொல்றதனுடைய நோக்கம் நம்மள்கிட்ட அந்த பழக்கத்தை வைக்கணும், நம்மிடத்திலேயும் அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு பெரியவங்க, அவங்கள்ட்ட இன்னைக்கு பிறை என்னன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. டேட்டுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பிறைன்னா 29 30 முடிஞ்சா 29 முடிஞ்சா இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள்ட்ட பிறை என்னன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. என்னன்னு கேட்டால் நான் அந்த பெரியவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி உங்களுடைய பழக்கம், உடனே சொல்லிடுறீங்களே பிறை என்னன்னு கேட்டா அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, அன்னைக்கு என்ன பிறையோ அந்த ஜுசு அன்னைக்கு ஓதிருப்பேன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன பிறையோ அன்னைக்கு அந்த ஜுசு அண்ணா ஓதிருப்பேன். அவங்க ஹாஃபிதுங்கிறதுனால நான் தஹஜ்ஜுத்லையும் அதை மனப்பாடமாக ஓதிருப்பேன், பார்த்தும் அதை ஓதிருப்பேன்னு சொன்னான். குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமக்களே, ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நினைக்கிறோம் என்று சொன்னால் குர்ஆனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு சாதாரணமானதல்ல. கியாமத்து வரை அவங்களுக்கு குர்ஆனோடு தொடர்பு ஸல்லல்லாஹு ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. துக்தல் வஅன்த மظلوم وتقتل قطرة من دمك على فسيكفيكهم الله فإنها إلى الساعة لفي المصحف. சல்லல்லாஹு அஹ்மதுல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். துக்தல் வஅன்த மظلوم, அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். வதக்துரு கத்ரத்தும் மின் தமிக்க அலா ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உங்கள் மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமான அந்த எழுத்தின் மீது விழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே, சித்திக் நாயகத்துக்கு பின்னாலே, உமர் ரலியல்லாஹு பின்னாலே உஸ்மான் ரலியல்லாஹுடைய கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பீங்க. குர்ஆன் ஓதுவீங்கன்னு மட்டும் சொல்லல, 1வது ஜுஸ் ஓதுவீங்கன்னு சொன்னாங்க. 1வது ஜுஸ் மட்டும் சொல்லல, அதனுடைய கடைசி பக்கத்தை ஓதிட்டு இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அதான் கடைசி பக்கத்தில் இருக்குது ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். அதில் உங்களுடைய ரத்தம் விடும் என்பது மாத்திரமல்ல, கியாமத்து வரை அந்த ரத்தத்தின் சொட்டு அந்த முஸ்ஹஃபில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா கியாமத்து வரை அந்த முஸ்ஹஃப் பாதுகாக்கப்படும்னு அர்த்தம். அந்த முஸ்ஹஃப் பாதுகாக்கப்படும். இன்றும் கூட ரஷ்யாவிலே தாஷ்கண்ட் மியூசியத்திலே அவர்களுடைய அந்த இரத்த சொட்டு விழுந்த அந்த பாகத்தை விழித்து வைத்து அந்த முஸ்ஹஃப் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா யாரை கொண்டும் அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். எனவே அவர்களுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு. அவர்கள் ஜாமிஉல் குர்ஆன் மாதிரி காமிலுல் ஹயா, அவங்களுடைய ஹயாவை தனியாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். வெட்க உணர்வுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வெட்க உணர்வு! மலக்குமார்கள் அவர்களை பார்த்து வெட்கப்பட்டார்கள். அந்த அளவிற்குள்ள ஒரு நிலை. வெட்க உணர்வு என்பதும் கூட உன்னதமானது. எல்லாத்தை விட மேலாக அவருடைய வாழ்க்கையிலே ஈடு இணையற்ற ஒரு மகத்தான உபகாரி, ஒரு சிறந்த முஸ்லிம் யார் என்று சொன்னால் பிறருக்கு பயன்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்வார் அவர்.
பிறர் பயன்பெறத்தக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க இல்லையா, இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரகுஹா இன்னஹாக்கல் முஸ்லிம், மரங்களில் ஒரு மரம். ஸல்லல்லாஹு விடுகதை கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்ன மரம்னு சொல்லுங்க பாப்போம். மரங்களில் ஒரு மரம், இலை உதிராது, அது என்ன மரம்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, வக்கா அன்னாஸ் ஃபீ ஷஜரில் பவாதி, காடுகளில் உள்ள மரங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் விடுகதை கேட்கறாங்க. அது பயங்கரமான மரமா இருக்கும்போது தெரியுதுன்னு சொல்லிட்டு காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் யோசிக்கிறாங்க. கடைசியில் என்னங்க பேரித்தம்பழ மரம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு பாகமும் பிறருக்கு பயன்படும். பேரித்தம்பழ மரத்திலே உள்ள எதுவுமே, பழம் காயாக, அது ரெண்டுக்கும் மத்தியிலே கனியாக, எப்படி இருந்தாலும் சிலது பழுத்தாலும் சாப்பிட முடியும், சிலது காயா இருந்தாலும் சாப்பிட முடியும், சிலது ரொம்ப படுத்துச்சுன்னா முத்தி போச்சுன்னா பயன்படாது. அப்படியெல்லாம் பல பழ வகைகளில் இருக்கிறது. ஆனால் பேரீத்தை என்பது எல்லா நிலையிலும் பயன்படும். எதுவுமே அதில் வீணாகாது. மரத்தினுடைய எந்த பாகம் வீணாகாது. பேரீத்தம்பழத்தினுடைய அந்த கொட்டை இருக்கிறதே, அதுதான் ஒட்டகங்களுடைய சிறந்த உணவும் கூட. ஒட்டகங்களுக்கு அது சிறந்த உணவு, எதுவுமே வீணாகாது. அது மாதிரி ஒரு முஸ்லீம் எல்லா நிலையிலும் பிறருக்கு உபகாரியாக இருப்பான் என்று சொல்வார். இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டு நாயும் முனாதரா செய்திச்சான். அது தனாதர கல்பு சைத் கல்புல் ஆதி. தெருநாயும், அது எந்த ஊர்லன்னு கேட்டுறாதிய, ஒரு இதுக்காக சொல்ற, முன்னதார ஒரு இதுக்காக சொல்றா. ஒரு தெருநாயும் வேட்டை நாயும் ரெண்டுக்கும் மத்தியில முனாதரா நடந்துச்சான். அப்ப தெருநாய் அதை பார்த்து கேட்டுச்சான், தெருல கிடைக்கிற ஏதாவது எலும்பு சாப்பிட்டு விட்டு வாழ்க்கை கழிக்க வேண்டியதானே, நீ போய் பெரிய பெரிய ராஜாங்கம், பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்க இடத்துல எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிய, அங்கவே உட்கார்ந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு நிலையை நீ எடுத்துக்கிட்டு இருக்கிறிய, தெருல கிடைக்கிற ஏதாவது ஒரு துண்டு சாப்பிட்டு காலத்தை கழிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி திருநாய் அந்த வேட்டை நாயை பார்த்து கேட்டுச்சான். அந்த வேட்டை நாய் சொல்லிச்சான், நீ அடி வாங்குற, நான் கண்ணியப்படுத்தப்படுறேன். ஏன்னா வேட்டைக்காக என்னை அனுப்பும் பொழுது எதை நான் வேட்டையாடுகிறேன் அதுல ஒரு பொருளையும் நான் தொடர்றதில்லை. யார் அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் கொண்டு வந்து அப்படியே சேர்க்கிறேன் என்ற காரணத்தை ஒரு விரிவா எழுதுறாங்க அவங்க. அதனாலதான் இதான் அலைக்கு அல்லமூனி வாக்கரமூனி கர்ரபூனி வாஜிலசூனி அலா ஃபிராஷிஹிம். அதனாலதான் என்ன அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க. உயர்ந்த உணவுகளை எனக்கு தர்றாங்க, என்னை நெருக்கமா வைக்கிறாங்க, அவங்களுடைய பெட்டில கூட என்ன உட்கார வைக்கிறாங்க. நான் மட்டமான ஒரு பிராணியா இருந்தாலும் கூட அவங்க பெட்டில உட்கார வைக்கிறாங்கன்னா நான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறேன் என்று அந்த வேட்டை நான் சொன்னதாக ஒரு செய்தி இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார். மாதிரி பிறருக்கு பயன்பட்டால், பிறருக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அது ஒரு சிறந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நமக்கு என்று சொல்லி தந்தவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இந்த உபகாரம்ங்கிறது இருக்குது, சாதாரணமானது. உபகாரம், பிறருக்கு உபகாரம் செய்வது. குர்ஆன் ஷரீஃபில் இந்த எறும்பு பத்தி ஒரு சூரத்து நம்ம வருது இல்லையா, அதுல அந்த எறும்பு கூட்டம் சொன்னது, எறும்பு தலைமையான எறும்பு சொல்லிச்சான், யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். எறும்பினங்களே பொந்துல போய் நுழைஞ்சிருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பட்டாளம் வர்றாங்க, அவங்க விவரம் அவங்க தெரியாம நம்மளை மிதிச்சிடக்கூடாது, அவங்க தெரியாம நம்மளை மிதிச்சிடக்கூடாது. நம்ம ரொம்ப சின்ன பிராணிகள், அது பெரும் பட்டாளம் கொண்ட ஆட்கள், உலகத்தை ஆளும் மன்னர்லாம் வர்றாங்க, பெரும் பட்டாளங்கள்லாம் வருது, நம்மளை அவங்க அறியாம மிதிச்சிடக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்த பஸ்ஸமல்லாஹிக மின் கௌலிஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிப்பு வந்துடுச்சு, நம்மளை காப்பாத்திருச்சே, வஹும் லா யஷ்உரூன் சொல்லி நம்மளை காப்பாத்திருச்சா இல்லையா, அவங்க விவரம் ஏதாவது அவங்க தெரியாம மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு நம்மள மனித இனத்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை, அவங்களுடைய பட்டாளத்தை காப்பாற்றியது. பல்வேறு காரணங்களால சிரிச்சுன்னு எழுதுவாங்க. சிரிச்சவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு, அவங்களுக்கு தான் எல்லா மொழியும் தெரியுமா, குர்ஆனை சொல்லுது இல்லையா, அதனால அந்த எறும்பு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். பாராட்டி அதுக்கு ரொம்ப துஆவும் செய்து, உலகத்திலே இன்னைக்கு அதிகமாக வாழக்கூடிய இனங்கள்ல எறும்பினம் மனித இனத்தை விட கூடுதலா இருக்கான். ஆய்வு செய்யறவங்க சொல்றான், மனிதர்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதை விட கூடுதலான ஒரு இனம் உலகத்தில் இருக்குதுன்னா எறும்பு இனம்ங்கிறாங்க. தன்னை விட 50 மடங்கு பெருசு தூக்குமா, அது ஹெவி வெயிட் சாம்பியன். அதுதான் தன்னை விட பல மடங்கு பெரிதா இருக்கிறதை தூக்கிட்டு வந்துடும். ஒரு பொருள் கிடைக்குது, அதை எடுக்கணும்னு சொன்னா எத்தனை பேர் சேர்ந்தா இதை தூக்க முடியும் போய் முதல்ல ஒரு பார்வை தொட்டு பார்த்துட்டு, இதுக்கு ஒரு 10 பேர் போதும், இதுக்கு ஒரு 8 பேர் போதும், இதுக்கு ஒரு 25 பேர் போதும்னா அதை கூப்பிட்டுட்டு வந்து தான் அடுத்து தூக்கிட்டு போவோம்.
பார்த்த உடனே தெரிஞ்சிடும். எறும்புக்கு நிறைய துவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவும் இருக்குதுன்னு வைங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த உடனே இந்த எறும்பு என்ன செய்துச்சான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பரிசு கொடுத்துச்சான். எறும்பு என்னத்தை பரிசு கொடுக்க, அது சேமிச்சு வைக்கிறது இந்த கோதுமை இருக்குது இல்லையா, அதை எடுத்த உடனே அதை அப்படியே சேமிச்சு வச்சா அது வளர்ந்துருங்கிறதுக்காக வேண்டி அதை நாளாக வெட்டிடும். அதை நாளாக வெட்டி முளை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாளாக வெட்டி அந்த 4 துண்டில் ஒரு துண்டு எடுத்து கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பரிசு கொடுத்துச்சான். பரிசு கொடுத்தா உலகத்தை ஆளும் மன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த எறும்பு இவ்வளவு ஒரு சின்ன பொருளை தூக்கி, அதுவே சின்னது, அது இதை கொண்டு தூக்கி கொண்டு கொடுத்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அதை சொல்லிச்சான், நான் ரொம்ப சின்ன ஐட்டமாக தான் இருக்கிறேன், தர்றது ரொம்ப சாதாரணமானது உங்களுக்கு, இந்த ஒரு கோதுமை எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போதும், ஆனா அதுல ஒரு 4ல் ஒரு பாகத்தை கொண்டு கொண்டு தர்றேன்னு சொன்னா மட்டமா நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு பைத்து படிச்சுச்சான். இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல அந்த பைத்தை எழுதுவா. அந்த எறும்பு ஒரு பைத்து படிச்சுச்சான். அலம் தரனா நஹதி இலல்லாஹி மாலஹு வ இன் கான தாகினா ஃபஹுவ காபிலுஹு. நாம அல்லாஹ்வுக்கு ஏதாவது சதகா செய்யறோம், தான தர்மங்கள் கொடுக்கறோம், அல்லாஹ் அதை ஏத்துக்கறான். எங்க அல்லாஹ் அவன் எல்லாம் சொந்தக்காரன், அவன் தந்தத்தை கொடுக்கறான், நம்ம என்னத்தை கொண்டோம், உலகத்தில் நிர்வாணமா வந்தோம். இஸ்லாமாவில் சொல்லுவாங்க, ஒரு மரியாதைக்காண்டி ஒரு துணியை உடுத்தி அனுப்புறாங்க, கியாமத்தில் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவோம். என்னத்தை கொண்டு வந்தான், பெற்றது பூரா ரப்பு தந்த, அதனாலதான் ஒமிம்மா ரஸக்னாஹும்ங்கறான். அல்லாஹ் தந்ததிலிருந்து நாம அவனுக்கு ஏதாவது கொடுக்கிறோமா இல்லையா, அது மாதிரி ரப்பு தந்ததிலிருந்து நாம கொடுக்கிற மாதிரி நான் சின்ன ஐட்டமா இருந்தாலும் நான் தரதை நீங்க பெரிய மனசு வச்சு வாங்கணும்னு சொல்லி அந்த எறும்பு ஒரு நீண்ட பைத்தை படித்ததா சொல்வார். அதனால் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கொடுப்பது என்பது சாதாரணமானது அல்ல. வாழ்க்கையில பாக்கியம் பெற்றவர்கள் கொடுப்பவர்கள். உலகத்திலே மரண நேரத்திலேயும் கூட மனிதன் ஒரே ஒரு அமலுக்குத்தான் ஆசைப்படுவான். குர்ஆன் சொல்கிறது, ஒரே ஒரு அமலுக்குத்தான் மனிதன் மரண நேரத்திலேயும் கூட ஆசைப்படுவான். லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அதனுடைய பயன்களை உணர்ந்து விடுவான். யா அல்லாஹ், கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறப்பே, இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும், கொஞ்சம் நேரமாவது வாழட்டும், வேற ஒண்ணும் இல்லை, ஏதாவது ஒரு சதக்கா செய்தார், இந்த சதக்காவை நான் செய்து விடுகிறேன், அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை நீ தர வேண்டும். அப்படி சதக்கா செய்தால் நான் சாலிஹீன்களில் ஆகிவிடுவேன் என்று மரண நேரத்திலும் கூட ஒரு மனிதன் ஆசிக்கக்கூடிய காரியம் என்று இருக்குமானால் அது சதக்கா தான், உபகாரம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லா காரியத்திலும் முதன்மையானவர்கள், பல்வேறு உயர் தன்மைகளிலே உன்னதமானவர்கள், ஒரு குறிப்பிட்ட காரியம் என்று இல்லை, எல்லா நிலையிலும் நிறைவானவர்கள். அவருடைய ஆசிரியர் பெருந்தகை சங்கைக்குரிய PSV ஜைனுல் ஆபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹு மர்கதஹு, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அவருடைய கபரை பிரகாசமானதாக ஆக்கி வைப்பானாக. சங்கைக்குரிய ஷேகர் ரொம்ப தொடர்புள்ளவர்கள் ஹஜ்ரத் அவங்கள குறித்து நிறைய சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுடைய மஜ்லிஸில் நிறைய கலந்து இருக்கிறாங்க. ஷேக் அவர்களும் அவங்கள ரொம்ப மரியாதை செய்திருக்கிறாங்க தங்களுடைய உஸ்தாத் என்ற அடிப்படையில். ஹஜ்ரத் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கலீஃபாவை ஆக்குறதுல சில பேர் தயங்கினாங்களாம். உஸ்மான் தான் சரியா வருமா, அவங்கள கலீஃபாவை ஆக்குனா சரியா வருமான்னு யோசிச்சதுக்கான காரணம் அவங்களுடைய அந்த நிறைவான தன்மைகள் இல்லைங்கிறது இல்லை, இருக்கிறது என்ன ரொம்ப நிறைவா இருக்குது, அதுக்காண்டி பயந்தாங்களாம். அவங்க ஹயா இருக்குது, ஆனா காமில் ஹயா, இந்த ஹயானுடைய உச்சம் என்பது இருக்கிறது, இது சில காரியங்களை செய்வதை விட்டும் அவர்களை தடுத்து விடக்கூடாது. அந்த காரியத்தில் நிறைவின் காரணத்தினால், உச்சத்தின் காரணத்தினால், இன்னைக்கு தகுதி இல்லாத நிலையில நாம் அதுக்கு தகுதியை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். ஆனால் தகுதியினுடைய மிக மிக உச்சமாக இருக்கிற காரணத்தினால சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இந்த தகுதியின் உச்சத்தை பெற்றவர்கள் இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் செய்யும் பொழுது சரியா வருமானு பல பேர் ஆட்சேபிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா வகையிலும் நிறைவானவர், எல்லா வகையிலும். அதிலே ஈடு இணையற்ற அவங்களுடைய கொடைங்கிறது இருக்குது, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிகராக ஒன்றை சொல்லவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்காக நிதி திரட்டினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிதி திரட்டினாங்க ஒரு காரியத்துக்காக. இருக்கிறவங்கலாம் நீங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது நல்ல பழக்கம் இன்னைக்கு கேரளத்தில் அதுலேயும் இருக்குது, நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே அந்த பழக்கங்கிறது ஒரு சபையிலே உட்கார்ந்து அந்த அவசியமான ஒரு காரியத்தை நிதியை திரட்டிடுறாங்க, அந்த மக்களை சதக்கா கொடுத்து பழக்க வைக்கிறாங்க. இங்குள்ள உலமாக்கள் அது ஒரு நல்ல பழக்கமாகவும் தெரியுது.
இங்கே ஒன்றும் வசூல்லாம் பண்ணல, சும்மா சொல்கிறேன், நான் அவர் இதுக்காண்டி சொல்கிறேன். அசத்து ஏதோ வசூல் கடை போடாதுன்னு நினச்சிக்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல பழக்கம், மக்களுக்கு சதக்காவினுடைய அந்த தூண்டுதல். ஒரு அமலுக்கு வந்தாங்க, மஜ்லிஸ்ல இருந்தாங்க, எல்லா காரியத்தையும் செய்தாங்க, சதக்காவினுடைய அந்த மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அதையும் சொல்லி அந்த காரியத்தையும் சல்லாஹ் அப்படி ஒரு தடவை வசூல் பண்ணாங்க. சல்லாஹ் சில பேர் கேட்டாங்க உஸ்மான் பார்த்து, என்ன உஸ்மான் நீங்க ஏதாவது கொடுங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா ஹிஜ்ரி செய்து அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, எல்லாரும் அகதிகளால் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்களாம். எங்கள்கிட்ட 600 திரகம் இருக்கு. 600 திரகமா? 600 திரகம் இருக்குன்னாங்களாம். எப்படின்னு கேட்டாங்களா. இல்லை நாயகமே, நாங்கள் வந்தவொடனே யாரை எங்களை தொடர ஆக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு எங்களை கடை வீதி அடையாளம் காட்ட சொன்னேன். அங்கே போய் நான் அந்த பால் கட்டி வியாபாரத்தை முதல்ல தொடங்கினேன். அவர் ஒரு 300 திரகம் தந்தாரு. அதுக்கு பிறகு லாபமா 300 வந்துச்சு. 600 இருக்குது, எல்லாத்தையும் கொடுக்குறேன் நாயகமே. நான் சரி மொத்தமாக கொடுத்துட வேண்டாம். பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த ஃபீமா அன்ஃபக்த, அந்த அசலை நீங்க வச்சுக்கோங்க, லாபத்தை இங்கே கொடுங்கன்னாங்களாம். லாபத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்சக்த, கொடுத்ததிலும் இருப்பதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பெற்றுட்டு அப்புறம் என்ன வேணும்? அவங்க தொடாத துறை இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை. அவங்க தொடாத எந்த துறையும் இல்லை, தொட்டு துலங்காத எந்த துறையும் இல்லை. அப்படி ஒரு வாழ்வாங்கு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தார். உங்களுடைய கொடைங்கிறது இருக்குதே, சாதாரணமானதல்ல பெருமக்கள். உமர்லானுடைய காலகட்டத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் மதீனால ஏற்பட்டுச்சு. கடுமையான பஞ்சம். இப்படி அப்படி இல்லை. அந்த நேரத்தில் ஷாமிலிருந்து இவர்களுடைய அந்த ஒட்டகைகள் உணவுகளை, எல்லா விதமான சாமான வியாபார சரக்குகளை எல்லாம் சுமந்துட்டு ஒட்டகங்கள் வருது. ஒட்டகங்கள் வந்த உடனே வியாபாரிகள் போட்டி போடுறாங்க. என்ன பஞ்சமான காலகட்டம், இந்த நேரத்தில் விலையை கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா யாரும் வாங்குவார்கள், பொருள் கிடைக்காத ஒரு நேரம். அதனால வியாபாரிகள் சொன்னாங்கன்னா நாங்க 5 மடங்கு லாபம் வச்சு அதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்களாம். அதில் செய்தினா உஸ்மான் பின் அஃபான் தான் சொன்னாங்களாம், நீங்க 5 மடங்கு, நான் இப்ப என்ன வியாபாரம் செய்ய போறேன்னா ஒரு திரகத்துக்கு 700க்கு மேல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 5 தான் சொல்றீங்க, நான் வந்து இதை 700க்கு மேல். அல்லாஹு தஆலா நாடினான் வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா என்று 700ஐ தாண்டி சொல்கிறானே, அப்படி ஒரு வியாபாரத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஹாதிஹி ஸதகத்துன் அலா ஃபுகராஇல் மதீனா, மதீனாவுடைய எல்லா விதமான தேவை உள்ளவர்களுக்காக இதை நான் சதகா செய்துட்டேன்னு சொல்லி வந்த அவ்வளவு சரக்கையும் வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளிலே உச்சகட்டமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட எல்லாவற்றையும் உயர்ந்த மனதோடு உன்னதமான ஒரு குணத்தோடு அவளையும் தர்மம் செய்தவர்கள் செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இன்றும் மதீனாவில் சாட்சி. பீரு ரோமா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. அந்த ஊர் தண்ணி ஒத்துக்கிறல்ல. தண்ணி ஒத்துக்கிறட்டா எல்லா சேட்டையும் வந்துடும் இல்லையா, காய்ச்சல் வரும், கடையில் போடும். தண்ணி ஒத்துக்கிறல்லன்னா எல்லா விதமான நோய்களும் அதுக்கு காரணமாயிரும். வந்தவங்களுக்கு முஹாஜிரின்களுக்கு மதீனாவினுடைய எந்த தண்ணியும் ஒத்துக்கிறல்ல. ஒரே ஒரு கிணத்து தண்ணி மாத்திரம், அது குடிச்சா ஒன்றும் செய்யல. ஒரே ஒரு கிணத்து தண்ணி. அப்படி பாக்கியமான கிணறுகள் உலகத்துல நிறைய இருக்குது. அப்படி அந்த ஒரு கிணத்து தண்ணியை குடிச்சாச்சுன்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அது ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு. அதனால அந்த ஒரு கிணறு மாத்திரம் தான் இருக்குது. உடனே அதை குடிச்சா ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, அந்த தண்ணியை குடிச்சா எல்லாருக்கும் ஒத்துக்கிறது. உடனே பிலால் படுத்த படுக்கையா படுத்துட்டாங்களாம். அபூபக்கர் சித்திக் நாயகம் காய்ச்சல் வந்துருச்சு. ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த தண்ணீர் பிடிக்காத காரணத்தினால என்னென்ன நோய் வந்துச்சு அப்படிங்கிறது வைத்து பிடிச்சாங்களாம். ஒரு நாளாவது மக்காவுடைய போய் இருந்து ஒரு நாள் அப்படி கழிச்சா நல்லா இருக்குமே, தண்ணி ஒத்துக்கிற மாட்டேங்குது இல்லையா. அதனால ஒரு நாட்களை எங்கே நமக்கு தண்ணீர் ஒத்துக்கொள்ளுமோ, செழுமையான தண்ணீர் இருக்குமோ, அங்கவே ஒரு இரவு கழிச்சா ஒரு நாள் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு மனத்தேட்டம் இருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், யார் அந்த பீருமாவை வாங்கி அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்கிறார்களோ, தானம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். பெருமக்களே, அவன் விலை கூட்டிட்டான், பார்ட்டிக்காரன் விலையை கூட்டிட்டான். ஏன்னா எப்படி வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப உச்சமான ரேட்டு வச்சா, என்ன ரேட்டு வச்சாலும் சரி அதை வாங்கி கொடுத்தே தீர வேண்டும். என்ன சொல்ல அதனை சோபனம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 30,000 திரகம். 30,000 திரகம். மக்களே, நம்ம சம்பாதிக்கிறதுல இருந்து செலவழிச்சு பார்த்தாலும் தெரியும். சில பேர் 1000 ரக்காத் தொழுன்னு தொழுதுருவான், மடியை மட்டும் அவுக்க மாட்டான். நீ தொழு இத்தனை தடவை உட்காந்து ஓத ஆரம்பிச்சிடும்.
ஆனா துட்டை இழக்கணும்னு அது எல்லாராலையும் அந்த மனசு வராது. அது ஆனா பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க, சதக்கா செய்யாம நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கழியக்கூடாது. அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள்வானா. கூடவோ குறையவோ நம்மளால முடிஞ்ச ஏதாவது சதக்கா செய்யாம இன்னைக்கு வாழ்நாள் கழிஞ்சிடக்கூடாது, இன்னைக்குள்ள நாள் கழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவு பிரியமானது ரப்புக்கு. உலவுக்கான ஃபாசிகான் கூட வருது, ஏதாவது பாவங்களும் செய்தா கூட இந்த சகாவத்து இருக்குது இல்லையா, இந்த உபகாரம் தட்டிட்டு எங்கேயோ கொண்டு போயிடும் நம்மள. சின்ன சின்ன பாவங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட இந்த சகாவத் என்பது, இந்த உபகாரம் என்பது மற்றவர்களுக்கு, அது அல்லாஹ்வுக்காக செய்தன்னா எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கூலியும் இருக்கும். இஹ்லாஸை பொறுத்து கூலி. தகுதி உள்ளவர்களுக்கு தேவையான நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, யாருக்காக வேண்டி இல்லை, ரப்பினுடைய திருப்திக்காக கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கடன் கொடுக்கிறவங்கன்னு சொல்றான். அப்படி கொடுத்தவங்களை மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பவர் யார்? இந்த சதக்காவுக்கு அல்லாஹ் தஆலா கர்தன் ஹஸனான்னு பேர் வைக்கிறான். என்ன கடன் வாங்கினா கண்டிப்பா திருப்பி கொடுத்து ஆகணும் இல்லையா? அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவான். ஸல்லல்லாஹு சத்தியம் விட்டு சொன்னா, நமக்கு அவங்க சத்தியம் விட்டு தான் சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஸல்லல்லாஹு. ஆனால் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சதக்காவின் காரணத்தினால் அவருடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னான். மின் சதக்கா, சதக்காவினால யாருடைய பொருளாதாரம் எப்படி குறையாம இருக்கும்? 1000 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா 800 ரூபாய் இருக்குதானே செய்யும், 200 ரூபாய் குறையத்தானே செய்யுது. ஸல்லல்லாஹு சத்தியம் பண்ணி குறையாதுன்னு சொல்றாங்களேன்னா, அந்த 1000 ரூபாய் என்ன வேலை செய்யுமோ அதை விட கூடுதலான வேலையை இந்த 800 ரூபாய் செய்யும். இந்த 1000 ரூபாய் என்ன வேலை செய்யுமோ அதை விட கூடுதலான வேலையை இந்த 800 ரூபாய் செய்யும். திடீர் என்று வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் தடுத்து விடும். இதனுடைய அஜலையை மாற்றிவிடும், நம்முடைய விதியையே மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது. சாதாரணமாக சுமார் பேசுறோம்னு சொன்னா நம்மகிட்ட அந்த பண்பு வரணும் கொஞ்சமா. நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், அதனுடைய பண்பு, அந்த உயர்ந்த பண்பு, அதனால் விளையக்கூடிய. சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில் நான் ஹவுதுல் கௌசரில் நின்று கொள்வேன், அந்த இடத்தில் நான் நிற்பேன். மீசான்ல குந்து வாக்கிபுன் இந்த மீசானி, நன்மை தீமை நிற்கும் தராசிலே நான் நிற்பேன். அந்த நேரத்தில் உலகத்தில் சதக்கா செய்தவர்கள் யாராவது வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கூட குறை இருந்துச்சுன்னா சபா செய்தவர்கள் எல்லாம் போக வச்சிருவேன்னு சொன்னாங்க சொர்க்கத்துக்குள்ள. அதான் நசீபை தந்தரல வேண்டும். சாலிஹீன்கள் இருக்கிற மஜ்லிஸ் ஆமீன் சொன்னா என்ன கபூல் ஆயிடுச்சுன்னா அந்த பாக்கியம் கிடைச்சது. நான் குன்து வாக்கிஃபன் இந்த மீசானுக்கு அருகில் நான் நின்று கொள்வேன். உலகத்துல சதக்கா செய்தவங்க வந்தாங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் அப்படி எப்படி இருந்துச்சுன்னா கூட நான் ஷஃபாத் செய்து அவங்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுவேன்னு நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அதற்கு உஸ்மானை ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் குறைந்த அளவாவது நம்மளால முடிஞ்சது, நம்ம சக்திக்கு உட்பட்டது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவில்லையே. சில பேருக்கு 10 ரூபாய் பெரிய காசு, சில பேர் 10,000 ரூபாய் சின்ன காசு. நம்மளால முடிஞ்ச ஒரு நிலையில் ஏதாவது ஒரு சதக்காவை தகுதி உள்ளவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கா, அவனுடைய திருப்திக்கா செய்தோம்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம பாக்கிய பெற்றோம். அல்லாஹ்வுடைய ஷஃபாத் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு அவங்களே சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் அவர்களுக்கான ஃபாசிகா, ரப்பினுடைய மஹப்பத்தை பெற்றவர்கள் என்று வருகிறார். அதனால இந்த நிலையில் அதற்கு உஸ்மானி ரலியல்லாஹு தஆலா நம்முடைய அந்த நிலைங்கிற சாதாரணமானது. மதீனாவில் உள்ள நிறைய கிணறுகள் அதற்கு உஸ்மான் அல்லாஹ்வோட தொடர்புள்ள கிணறை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தான். அவன் பாதி கிணறு தான் விற்றான். முதல்ல ரொம்ப விலை சொன்னான், பாதி வேணா தர்றேன்னா, சரி பாதி வாங்கிக்கிறேன்னா. பாதியை வாங்கிட்டா அதற்கு உஸ்மான் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, பாதி விற்கிறதுன்னா என்னப்பா அர்த்தம் கேட்டாங்க. இல்ல, ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி எடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஜமாத்துக்கெல்லாம் நினைச்சான். உஸ்மான் அல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு என்னுடைய நாள் எதுவோ அதுல கூட ஃப்ரீயா தண்ணி எடுத்துக்கங்கன்ட்டான். அங்க வியாபாரம் நடக்குமா? அடுத்த நாள் அவங்க எப்படி வியாபாரம் நடக்கும்? அந்த ஒரு நாள் பொறுத்துக்கிட்டாங்க. இந்த நாள்ல எல்லாரும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்ச உடனே சரி அந்த விலையை கொடுத்தே வாங்கிக்கங்கன்ட்டான். மீதி பாதிக்குண்டான விலையும் ஏற்கனவே என்ன பாதி, அந்த பாதிக்கு என்ன விலை கொடுத்தீங்களோ அதே விலையை கொடுத்து மீதி பாதியை வாங்கிக்கங்கன்ட்டான். அதற்கு உஸ்மான் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்ததே அவ்வளவுதான், 30,000 திருஹம் கொண்டு அவங்கள்ட்ட இருந்துச்சான், எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டார்கள். அதனால மதீனாவுடைய அந்த கிணறுகளிலே இன்றும் ரோமா உபயோகமா உள்ள கிணறு தான், இன்றும் உபயோகம் உள்ள ஒரு கிணறு தான். அதுல எடுத்து இந்த தோட்டத்துக்கு மதீனா முனவ்வரா போனா அங்க பெரும் கூட்டம் போய் இதாகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. ஆனா போலாம், கொஞ்சம் ஐஸ் வச்சு ஆட்கள வயசு உள்ள போயாச்சுன்னா போலாம், உள்ள போகலாம், தண்ணி எடுக்கலாம், தண்ணி குடிக்கலாம், தண்ணி பார்க்கலாம், கிணறையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் சரி சார் திறமையானவர்களே. அதனால நிறைய கிணறு உஸ்மான் தான் தொடர்புள்ள ஒரு கிணறு என்று வரலாற்றில் வருகிறது. அவங்களுடைய கிணறு தொடர்பாக விஷயங்கள்ல வேறு ரூமா மாத்திரம் அல்ல, அது மாதிரி பீகர் அரசுன்னு ஒரு கிணறு, அது பீகருல் ஹாத்தம் என்றும் உஸ்மான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு துஆ செய்து ஒரு மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த அவங்களுடைய முத்திரை, அது கூட விருந்த கிணறு அந்த பீகர் ஹாத்தம் தான். குபா பக்கத்தில் இருக்கு. உஸ்மான் அல்லாஹ் தஆலா தொடர்பு உள்ளது.
ஆக மதீனாவினுடைய அந்த கிணறுகளோடு உஸ்மான் தானுடைய தொடர்பு நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அதற்கு உஸ்மான் தான் அவர்கள் அந்த வாரம் எவ்வளவு செய்தாங்களோ அதை விட கூடுதலான சதக்கா ஜும்மா அன்னைக்கு செய்வாங்க. அடிமையை உரிமை விடாத ஒரு ஜும்மாவும் அவங்களுடைய வாழ்நாள கழிஞ்சதில்லைன்னு சொல்றாங்க. அடிமையை உரிமை விடாமல் அவங்களுடைய ஹயாத்துல எந்த ஜும்மாவும் கழித்ததில்லை என்று சொல்றாங்க. அப்படி வாரி கொடுத்தவர்கள் உஸ்மான் அலி பார்த்தாங்க. ஏராளமான உங்களுடைய வரலாறுகள்ல நிறைய அந்த காரியத்தை இருந்துச்சுங்கிறத பார்க்க அவங்களுடைய உபகாரங்கள்லயே பெரிய உபகாரம்னு நினைக்கிறதா இருந்தா சல்லாசலமே அகமகிழ்ந்து சல்லாசலமே உச்சமா நின்று அவங்க பாராட்டின ஒரு உன்னதமான சதக்கான்னு சொன்னா தபூக்குடைய யுத்தத்தின் பயணம். தபூக் யுத்தம் கடுமையான வெயில் காலம், பஞ்ச நேரம், அறுவடை நேரம். இந்த அறுவடை செய்தால்தான் அதுக்கு அடுத்துள்ள காலங்களை பயன்படுத்த முடியும். அறுவடை நேரம், கடுமையான வெயில் காலம், தொலைதூரமான 650 கிலோமீட்டர். அங்கிருந்து தபூக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு 650 கிலோமீட்டர். இவ்வளவு நீண்ட தூர பயணம். எதிரிகளும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில சொல்லாத தபூக்கா நீதி தருனா தபூக்கா நீதி தருனா ஒவ்வொரு ஆட்களை எவ்வளவு கொடுத்தாங்க நமக்கு தெரியும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, கஷ்டமான ஒரு படை, கஷ்டமான ஒரு யுத்தம். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் உண்டான இந்த படைக்கு உதவுபவர்கள் உங்களில் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஆட்களும் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாருன்னு கேட்டவங்க உஸ்மான் தான் முதல் தடவை சொல்லாத அறிவிப்பு செய்யறாங்க. நீங்க அதுக்காக வேண்டி உபகாரம் செய்யணும்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ் மியத்து பஈரின் பி அஹலாசிஹா வ அக்தாபிஹா 100 ஒட்டகைகள், 100 ஒட்டகைகள், அதனுடைய மொத்த சரக்கு, மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா விதமான மொத்த சரக்குகளோடு 100 ஒட்டகைகள் சொன்னாங்க. எல்லாரும் படியிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்க. யார் அந்த ஜெய்ஷல் இஸ்லாவுக்காக வேண்டி இன்னும் உதவி செய்வர்கள் யார், அடுத்து யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கேட்ட உடனே அதற்கு உஸ்மான் இருந்தா தருணத்தில் மாதிரி எல்லாரும் கேட்டாங்கன்னா எப்படி அமைதியா உஸ்மான் தான் இருப்பாங்களா? ரெண்டாவது சொன்னாங்க ஏக்கு வகையிரின் யார் ரசூலல்லாஹ் பி அஹலாசிஹா வ அக்தாபிஹா, இன்னொரு 100 ஒட்டகம் நாயகமே, எல்லா விதமான சரக்குகளோடு செய்யலாம். கொடுக்கிறது அதுக்கு தெரியும், கொடுக்கிறவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும். அதுதான் வசூலுக்கு போறது இல்லையா, என்ன பாடுபடுறோம் எங்களுக்குன்னு தெரியும். அதெல்லாம் எப்படி ஒரு ஆட்டுறது கலத்துறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால எல்லாம் கொடுக்கிறதுன்னா அவ்வளவு மனமுவந்து கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வான இல்லை. சொல்லாத கேட்க 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 திருப்பி மீண்டும் 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 சொல்லாத ஒரு அறிவு செய்தாங்கன்னா அந்த அறிவு பதில் சொல்லாமல் உஸ்மான் நான் இருந்ததே இல்லை. எந்த அளவுக்கும் சொன்னால் கடைசியாக இதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த அளவை பற்றி சொல்கிறார்கள். 940 ஒட்டகைகள். சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். 940 ஒட்டகைகள் இதனுடைய சரக்குகளோடு சேர்த்து கொடுத்தார். அது மாதிரி 60 குதிரைகள், குதிரையை ஓட்டுவதற்கு உண்டான ஆட்களோடு அந்த குதிரையினுடைய மொத்த பொருள்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றோடும் சேர்த்து கொடுத்தார். அது மாதிரி சல்லாசனுடைய அவங்க மடியை இடிச்சு வச்சிருந்தாங்களாம். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சல்லாசனுடைய மடியில் 1000 தங்க காசுகளை கொண்டு போய் தட்டி சல்லாசன் அப்படியே கோரி விட்டாங்களாம். இது அப்படியே 1000 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகல்லிபு தனானிர உஸ்மான். உஸ்மான் தாத்தன கொடுத்த அந்த தீனார்களை, தங்க காசுகளை அப்படியே பரட்டிட்டே இருக்கும். மிக தேவையான நேரத்தில் மிக வாரி கொடுக்கக்கூடிய கொடையினுடைய உன்னதத்தை செய்த உஸ்மான் செய்த காரணத்தினால இந்த நாளைக்கு பின்னால உஸ்மான் தான் என்ன செய்தால் ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. முடிஞ்சு போய் அவங்களுக்கு உண்டான எல்லா உயர்வும் எல்லா அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இன்றைய நாளைக்கு பின்னால் உஸ்மான் என்ன செய்தாலும் இவங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உண்மையானவர்களே. அதனால இந்த கொடைங்கிறது இருக்குது, அவங்களை பத்தி பேசுறோம்னா அல்லாஹ் நமக்கு வளமான பொருளாதாரத்தையும் தரணும், அதுக்கும் துவா செய்யணும். ஹலாலான பொருளாதாரத்தையும் தரணும், அல்லாஹ் நசீபாக்கணும். தர்றது மாத்திரமல்ல, கொடுக்கவும், கொடுக்கறத மகிழ்ச்சி அடையும், ஆனந்தமா கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்ததை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்க கூடாது. அதை யார்த்தையும் சொல்லி காட்டவும் கூடாது. யார்த்தையும் சொல்லி காட்ட வேண்டிய அது வாக்கிலாயிரும் மன்னி வந்ததான். அதனால அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடையாளரான ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வை பற்றி பேசுகிறோம். இந்த செய்தியினுடைய பரக்கத்தை கொண்டு, அந்த நன்மக்களுடைய உரிமத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கும் வலிமையான ஈமானை தந்தருள் புரிவானாக.
ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக. விசாலமான உள்ளத்தை அல்லாஹ் தந்தருவானாக. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சிறந்த உபகாரம் செய்யக்கூடிய சிறந்த உபகாரிகளில் அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. அவனை பொருத்தி கொண்ட நன்மக்களில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.